ஹாய் கைஸ், என் பேர் தான் மெரிசியோ. இன்னைக்கு நம்மளோட ஃபேவரட் கார்டனை பார்க்க போகிறோம். அதுவும் என் தம்பி கூட. கேமராமேன் நம்மளுக்கு தெரிஞ்ச அக்கா தான். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம இந்த கார்டன் தான் 1 by 1 பார்க்க போகிறோம். நான் தான் இவங்க கைட்லைன் ஒவ்வொன்றா கைட் பண்ணி என்ன ஏதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இதோட பேர் தான் கேண்டில் லைட் ஃப்ளவர் பூ. இதோட பூ சின்னதாக மஞ்சள் கலரில். சாரி கைஸ், ஆனால் இதோட பேர் நான் மறந்துட்டேன். ஆனால் இதோட பூ டார்க் வயலட்டில் அழகாக இருக்கும். இதுக்கு பேர் பீஸ் லில்லி. பார்த்தீங்கனாலே தெரியும், அழகாக இருக்குல்ல. மோஸ்ட்டாக இது தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. பார்க்க அழகாக இருக்குல்ல. இதுதான் த மோஸ்ட் காமெண்ட்ரி கோவா ட்ரீ. ஸோ இது வந்து ஒரு செடி. ஸோ இது வந்து பார்க்க அழகாக இருக்குது. இண்டோர் செடின்னு சொல்லி நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ பூ பார்க்க அழகாக ஒரு கலரில் இருக்குது, பிரைட்டாக அழகாக இருக்குது. ஸோ இந்த பூ வந்து வாடுறதுக்கே 1-2 வாரம் ஆகும். ஸோ நல்லா இருக்குல்ல. இந்த செடி தான் கிட்டத்தட்ட உயிருள்ள செடி. நம்ம கையை கொடுத்தா இதை ஈர்த்தி பிடிச்சிருக்கோம். இதுதான் மாங்காய் செடி, எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த செடிக்கு பேர் ரெட் பவர் பஃப். ஸோ அங்கே இருக்கிற பூ தான் மொத்தமாக நிறைஞ்சிருக்கும். ஸோ அது வந்து ஒரு ரெய்னி சீசனில் விட சம்மருக்கு தான் ரொம்ப பூத்துருக்கும். ஆனால் காலையில் நல்லா மழை பெஞ்சனால பார்த்தாலே தெரியும்னு நினைக்கேன். பட் ஒரு சீசனில் ஃபுல் அண்ட் ஃபுல் காய்ச்சிருக்க பூ தான் இது. நல்லா இருக்கேன். இதெல்லாம் இண்டோர் பிளான்ஸ். இதுதான் மருதாணி செடி. இதுதான் தேவதாது செடி. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஸ்மெல் வந்து அப்படியே விட்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம வந்து நம்ம மாஸ்டர்கிட்ட செக் பண்ணி கற்றுக்கலாம். ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஸ்மெல் எப்படி இருக்கு? நான் சீக்கிரம் செக் பண்ணேன். ஆமாம், அப்படியே இருக்கு. ஆமாம், இது வந்து மெயினாக மருந்து செடி தான். இதை வந்து விட்ஸு அதுலலாம் கண்டிப்பாக இது வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஆயுர்வேதிக். ஒரு வீட்டில் இது வந்து நெசசரியான பிளான்ட்னே சொல்லுவேன். இதுதான் சப்போட்டா செடி, சக்க மரம். அக்கா இது என்ன செடி? இது பார்க்கவே ரெட் கலரில் இருக்குல்ல, ஆனால் இது ஒரு கோவா செடி தான். உள்ளே வந்து கோவா வந்து கண்டிப்பாக ரெட் கலரில் தான் இருக்கும். இதுதான் வாழை மரம். இதான் மிளகா செடி. இதான் மருத்துவமான செடி, நவர பச்சலை. இதுதான் என் ஃபேவரட் செக்ஷன். செரி. வா, எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செரி. ஸோ இது வந்து எவ்வளோ பழுத்தாலும் ஒரு சின்ன இனிப்பு டேஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. வாங்க காய்ஸ், இந்த செடியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா புளிப்பு. ஸோ வாங்க நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து நான் வந்து பழுத்ததாக பார்த்துருக்கேன், ஆனால் அவனும் வந்து பச்சையாக எடுத்துட்டாங்க. ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப புளிப்பா. ஐயோ, எனக்கு வாயெல்லாம் கூசுது. செம்மையாக இருக்குது. ஸோ செரி செக்ஷன் தான் எனக்கு பிடிச்ச செக்ஷன். ஸோ நாளைக்கு வந்து ஒரு சின்ன அறுவடை ஷாட்ஸ் பார்க்கலாம். வாங்க நம்ம அங்கே போகணும். இங்கே வந்து போகிறதே ஒரு அட்வென்ச்சர்ஸ் ரைட் தான் நான் சொல்வேன். ஸோ இது வந்து எலுமிச்சை செடி. அது வந்து இது வந்து ஆலோவேரா செடி. இது ப்ரோமேகிரானேட் செடி, பெரு பப்பாளி செடி. அப்புறம் இது ரொம்ப பெருசா இருக்கும். இதான் டிராகன் ஃப்ரூட் செடி. டைம் ஆயிடுச்சு. பை bye guys, see you in the next video.